நீ என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கடன் எடு, பெருநாளைக்கு உடுப்படு. அந்த கடனை கட்டுவதற்காக 5 வருடங்கள் உழைப்பார். கடன் எடுத்து உடுப்பா. பெருநாளைக்கு புது உடுப்பு தான் போடணும். எங்க இருக்குது மார்க்கத்துல? இருக்கிற ஆடைகளில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க. என்ற வாப்பா ஒரு நல்ல உடுப்பு போட்டு இருக்க மாட்டார். பழைய வெள்ள உடுப்பு இருக்கும், வெள்ள சாரம் இருக்கும். அதை எடுத்து கழுவி அயன் பண்ணி போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவார். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அந்த நேரத்தில் இருந்த தாய்மார்கள் புரிந்து கொண்டார்கள். இன்று நாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள், வாட்ஸ்அப் என்று, பேஸ்புக் என்று எல்லாத்தையும் பார்த்து அந்த கடையில இது இருக்குது, இந்த கடையில இது இருக்குது, இப்படியான விடயங்கள், இப்படியான இதுகள்லாம் இருக்குது, ஆஃபர்ல கிடைக்குது, அங்க கிடைக்குது, அவங்க இப்படி உடுப்பெடுக்கிறாங்க, இந்த வீட்ல உடுப்பெடுக்கிறாங்க, பக்கத்து வீட்ல உடுப்பெடுக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு கணவனை சித்திரவதைப்படுத்தி அவர் என்ன செய்வார்? கடன் எடுப்பார். இந்த நோன்பு அடுத்த நோன்பு வரை கடனை கொடுக்காமல் இருப்பார். ஆனால் யார் கடனாளி ஆக்குனது? மனைவி. அதே மனைவி சொல்லி இருந்தால், எங்களுக்கு இந்த முறை உடுப்பு தேவையில்லை, அல்லது இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அடுத்த முறை பார்த்துக் கொள்வோம், நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நாங்களும் பொறுமையாயிருப்போம். பிள்ளைகளையும் கூப்பிட்டு, வாப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, வாப்பா உங்களுக்காக வேண்டி தான் உழைக்கிறாரு, காலையில போனாரு, இரவையில வாராரு, இப்படியெல்லாம் யாருக்கா கஷ்டப்படுறாரு? ஒன்றுமே சொல்லாம வாராருமா, அவ்வளவு கஷ்டப்படுறாரு, பாப்பா வெளியே போனா. அந்த மனைவி பிள்ளைகள்கிட்ட சொல்லி அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி குடும்பமாக அந்த பிள்ளைகளை வந்து சொல்லணும், என்ற வாப்பா சின்ன பிள்ளைதான் சொல்லுது, என்ற வாப்பா நீங்க கஷ்டப்படுறது தெரியுமாப்பா, நீங்க இப்படி எல்லாம் ஏச்சு வாங்குறீங்க தெரியுமாப்பா, ஆனா நீங்க ஒரு காலமும் எங்களுக்காக கடன் எடுக்க வேண்டாம், எங்களுக்காக நீங்க கடனாளி என்ற பேரை வாங்க வேண்டாம் வாப்பா, இந்த முறை நாங்க இப்படி பெருநாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்து பாருங்க. அல்லாஹ் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் பரக்கத் செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கணவனை கடனாளியாக்கி விடாமல், கடனாளியாக்கி விடாம, கணவனை ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கி விடாம, கணவனை போய் நீங்க ஒரு நிர்கதியான நிலைக்குள்ள தள்ளி விடாம, கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற மனைவியாக இருக்க வேண்டும். இது சாலிகான மனைவியினுடைய பண்பு. சில பொழுது கஷ்டங்கள் வரும், கணவன்ட உம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, கணவன்ட சகோதரி ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப பொறுமை செய்கிற மனைவியாக இருக்கணும். எந்த கட்டத்திலையும் கணவனை விட்டு கொடுக்காத ஒரு நன்றி உள்ள மனைவியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நலவாக இருக்கிறது. இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு நல்லது வந்து விட்டால், ஒரு மனைவிக்கு நல்லது கிடைத்து விட்டால், ஷக்கர, அவர் நன்றி செலுத்துவாள், அல்லாஹ்வுக்கும் கணவனுக்கும் நன்றி செலுத்துவாள், வகான கைரல் லஹு, அது அவளுக்கு நலவாக ஆகிவிடும். வைன் அஸாபத்து லர்ரா, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், சபர, அவள் பொறுமை செய்வாள், வகான கைரல்லா, அது அவளுக்கு நலவாக ஆகிவிடும். வலைஸ ஸாலிக அது முஃமினை தவிர வேற யாருக்கும் சாத்தியமாகாது. அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனைவியாக வாழ்ந்தால் உங்களுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியதாக